கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆலய சபை கூடுதலை நாம் விரும்ப வேண்டும். அது மட்டும் இல்லை, டைமுக்கு நேரத்தோடு நம்ம ஆலயத்துக்கு செல்லணும். 8:30க்கு சர்ச்சுன்னா 8:30க்குள்ளே நம்ம, அதாவது 8:25க்குள்ளே நம்ம ஆலயத்துக்குள்ளே இருக்கணும். எப்படி நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி போவோம் இல்லையா, அதே மாதிரி ஆஃபீஸ்க்கோ எல்லாத்துக்கும் ஒரு திடீர் ட்ரெயின் பிடிக்கும், பஸ் பிடிக்கணும்னா டக்குன்னு அது முன்னாடி போகிறோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், ஆலயத்துக்கு நம்ம முன்னாடி போய் உட்காரணும். பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்ளணும். அது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தில் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படணுங்க. அவர் அந்த பீடத்தில் இருப்பார். நாம் அவருக்கு நம்ம தொழுது கொள்ளும் போது நம்ம எவ்வளோ பயபக்தியாக இருக்கணும் தெரியுமா? எல்லாரும் ரொம்ப லேட்டாக வருவாங்க. அதில் ஆமீன் போடும்போது கூட வராங்க. கேட்டால் கடைசி ஆசீர்வாதம் பெற்றாலே போதும்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லைங்க. ஆண்டவருடைய சபை கூடுதலே ரொம்ப பயபக்தியாக நம்ம செய்யணும். அவரை ஆராதிக்கணும், துதிக்கணும், எல்லாம் செய்யணும். வேத வாசித்து அவங்க மெசேஜ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க கேட்கணும். அதெல்லாம் அது மட்டும் இல்லை, நம்ம அந்த இடத்துல ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு பயம் இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுற அந்த பயமே யார்கிட்டையும் இல்லைன்னும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய பேர் நான் ஆலயத்தில் போய் பார்க்கும்போது எவ்வளோ பேர் லேட்டாக வராங்க தெரியுமா? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரி தயவு செய்து இருக்காதுங்க. கர்த்தருக்கு பயப்படுங்க. சபை கூடுதலை விரும்புங்க. சரிங்களா? தேங்க்யூ.